மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பிக்சர்ஸ். ஸோ அனதர் ரியாக்ஷன் வீடியோவில் தான் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ தான், நேற்று தான் இந்த ட்ரெயிலர் வெளியாக்குனாங்க. பைசன் காலமாடன் அந்த பேருக்கும் அந்த கதைக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்மந்தம், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் 17 அக்டோபர். இன்னொன்று, இந்த படமும் தீபாவளி கிளாஸ் தாங்க. பைசன், டியூட்டு, டீசலு, அப்புறம் மறுநாள் வர எல்ஐகே, இந்த 4 படத்தையும் நான் பார்க்க ஆவலாக இருக்கேன். பார்த்து ரிவ்யூ ஒன்றா ரிவ்யூ தரேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வந்துட்டு பைசன் காலமாடன் ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். துரு விக்ரம், அனுபவம் பரமேஸ்வரன், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நிவாஸ் கே பிரசன்னா புதுசாக எப்போதும் அவரோட படத்தில் மாரி செல்வராஜ் படத்தில் சந்தோஷ் நாராயணன் இல்லைனா ஏராமன். இன்றைக்கி இந்த படத்தில் புதுசாக நிவாஸ் கே பிரசன்னா வச்சுருக்காரு. பார்ப்போம் அவர் எப்படி ஸ்கோர் பண்ணுறாருன்னு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ். ஸோ மக்களே வாங்க போகலாம். எனக்கும் எப்படி படம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். பைசன் காலமாடு. லெட்ஸ் 3 2 1 லெட்ஸ் கோ. ஆயிரத்தி 1990. ஓகே, தெக்கா இந்த மாதிரி நாடு இருக்கா தெரியல எனக்கு. தெக்கா. ஓகே, ஓ துரு விக்ரம். ஒரு கனவு. கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? ஆனால் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ எப்படித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். வீரா பகை வித்தியாசமா இருக்காங்க கதைகளும். இவர் வடச்சென்னை பாரு, அவர் தானே பசுபதிலாம் இருக்காரு. பாப்போம் படம் படி. இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க குத்திய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இவன் கர்ண படத்துல அனுப்பமா இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல கபடி அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ஓ பிஜிஎம் நல்லா இருக்கு. ஜோக்கா இருக்கலாம். ஓகே, கபடி பத்தி ஒரு கதை நல்லா இருக்கு. பத்தாதுரா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். பைசன் காலமாடு மாரி செல்வா. அக்டோபர் 17 வேர்ல்டு வார். ஓகே, கபடி பற்றி நான் கூட பைசன் காலமாடுனா காலமாடு பற்றி வரும்னு நினச்சேன்.
இல்லை கபடி பற்றி வந்திருக்கு. கபடினா என்ன, கபடிக்காக துருவிக்ரம் எப்படி போராடுறாரு, பைசன் காலமாடன் எப்படி போடுறாருன்னா அதுதான் இந்த கதை, அதுதான் இந்த படம். ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஆனால் கதை கொஞ்சம் முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன கேட்காதீங்க, நீதாடா சொன்ன அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. அதனால் எந்த எக்ஸ்பெக்ட் வைக்காம சில படங்களை போய் பாருங்கள். டியூட்டுக்கும் அதுதான், டீசலுக்கும் அதுதான், இதுக்கும் அதுதான், எல்ஐக்கிக்கும் அதுதான். எல்ஐக்கு ட்ரெயிலில் இன்னும் வரல. அப்படி வந்துச்சுன்னா சுட்ட நாளைக்காக இருந்தால் என்ன, நாளான்றைக்காக இருந்தானே நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் பைசன் இந்த படத்தை பற்றி வர சொல்கிறேன், கபடி பற்றி. அது மட்டும் இல்லாமல் நான் மாரி செல்வராஜ் உங்களுக்கு தனியாக ஒரு இது இருக்கும்ல, அது இந்த படத்தில் பார்க்குறேன். அப்புறம் கர்ணனோட கொஞ்சம் சாயல் இதில் இருக்குது. அந்த கம்பங் மாதிரி அந்த ஹீரோயினும் அப்படி இருக்காங்க, அந்த கம்பங்கும் அப்படியே இருக்குது. அப்புறம் அந்த கர்ணன் படத்தில் அவர் இந்த படத்தில் வந்து அரசியல்வாதி மாதிரி வந்திருக்காரு. சரி பார்ப்போமே படம் எப்படி இருக்குன்னு. அது இது படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இதுக்கப்புறம் நான் பண்ணுற நிறைய வீடியோஸ், நிறைய டாக்ஸ், நிறைய vlogs, நிறைய ரியாக்ஷன்ஸ், vlogsோட சேனல்லையும் நான் கீழே லிங்க் தரேன். அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேய் கதைக்கு லிங்க்கும் கீழே தரேன். அதில் உங்கள் ஸ்டோரிலாம் சப்மிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஓகே மக்களே, பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அடுத்த பேய் கதை எபிசோட் இந்த வாரம் வரும். பாருங்கள் அது என்ன எபிசோட்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் தமிழ் பிக்சர்ஸ். வி சீ இன் தி நெக்ஸ்ட் ஒன். Ciao.